ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிகினர்ஸ் கோடிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபைல்ஸில் வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபைல்ஸ் கான்செப்ட்டில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சூப்பர், நமக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்ட் 3ல் வந்து ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் ஃபைல் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஏகப்பட்ட லைன்ஸ் ஆஃப் கோடு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து லைன்ஸ் ஆஃப் இது டெக்ஸ்ட் இருக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் ரீட் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் வித் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட் ஆப்ரேட்டர். ஃபார்மேட் ஆப்ரேட்டர் நமக்கு வந்து டினோட்டட் பை த சிம்பிள் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் சிம்பிள் நார்மலாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஆப்ரேஷன்ஸில் பார்க்கும்போது மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அது வந்து கிவ்ஸ் ரிமைண்டர் வேல்யூன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். நமக்கு வந்து டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வேல்யூ கொடுக்குன்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பர்சன்டேஜ் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நம்ம டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரிங்கு வந்து என்ன ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை அங்கே கொடுத்துருவோம். அதுபோக நம்ம யூஸர் இன்புட் ஏதாவது பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து அது டப்பிள்ஸ் ஃபார்மேட்டில் தான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம்ஸ் ஈக்குவல் டு சச்சின் கொடுத்துருக்கேன். அப்போ நேம்ஸ் ஈக்குவல் டு சச்சின் நான் இன்புட் கொடுத்துருக்கேன். அப்போ நேம்ங்கிற வேரியபிள் நேம் என்ன இருக்குது, சச்சின் இருக்குது. நான் பிரிண்ட்டில் போய் ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ ஹலோன்னா மீனிங் என்ன, அந்த ஸ்ட்ரிங் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஹலோங்கிற ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும், கம்மா பிரிண்ட் ஆகும். பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்களா, இந்த பர்சன்டேஜ் எஸ்னா மீனிங் என்னென்னா இது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படிம்பாங்க. இது ஃபார்மேட் பர்சன்டேஜ் ஃபார்மேட், எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் இன்புட். அப்போ இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா எனக்கு வேணும் அப்படிங்கிறோம். அந்த ஸ்ட்ரிங் டேட்டா என்னங்க அங்கிட்டு கொடுக்காங்க, டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி பர்சன்டேஜ் நேம் கொடுக்காங்களா. அப்போ மீனிங் என்ன, ஹலோ கமா பிரிண்ட் ஆயிரும். அந்த பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு பதிலாக அந்த பர்சன்டேஜ் நேமில் உள்ள வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ஹலோ கமா சச்சின் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, இது பேர் தான் ஃபார்மேட்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. இப்போ நான் யூஸ் 2 or more ஆர்குமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் டூப்பிள்ஸ் அப்படிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரெண்டுக்கு மேலே இருக்கலாம், அதுக்கு மேலே ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் டப்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டப்பிள்ஸ் யூஸ் பண்ணால் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணால் போதும். ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருங்க பாருங்கள். அதே நேம் தான் சச்சின் கொடுத்துருங்க, ஏஜ் வந்து 47 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு நேம்ங்கிறது ஸ்ட்ரிங் இன்புட், ஏஜுங்கிறது எனக்கு வந்து இன்டிஜர் இன்புட் மாதிரி இருக்குது. அப்போ நான் பிரிண்ட் ஆஃப்ல என்ன கொடுக்கணும் பாருங்கள், டபுள் கோட்ஸில் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துருக்கேன். அப்போ பர்சன்டேஜ் எஸ்ஸுக்கு பதிலாக அந்த நேம் எனக்கு வரணும். ஓகே, அப்போ எனக்கு நெக்ஸ்ட் இஸ் பர்சன்டேஜ் டி இயர்ஸ் ஓல்டுங்கிறோம். அந்த பர்சன்டேஜ் டிங்கிறது அந்த இடத்துல வந்து டிங்கிறதுனா டெசிமல், தட் இஸ் இன்டிஜர் வேல்யூ, இன்டிஜர் ரெப்ரசென்ட் பண்ணுறது. அப்போ இன்டிஜர் எனக்கு வேணுங்கிற சொல்கிறதுக்கு வந்து டிஏ கொடுத்துருக்கோம், இயர்ஸ் ஓல்டு. அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் நான் கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் நேம் மட்டும் கொடுத்தோம். இப்போ நமக்கு மோர் தென் 1 ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது டப்பிள்ஸ் அசைன் பண்ணுங்கள். டப்பிள்ஸ் அசைன் பண்ணால் மீனிங் என்ன, பேராந்தசிஸ் யூஸ் பண்ணிக்குவோம். பேராந்தசிஸ் வெளியே வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு நேம் கமா ஏஜின்னு கொடுத்துருங்க. அப்போ மீனிங் என்னன்னா, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எஸ் வரும்போது அதில் போய் பர்சன்டேஜ் நேம் வந்து பிளேஸ் ஆகும், சச்சின் எஸ்ன்னு வந்து பிரிண்ட் ஆகிரும். பர்சன்டேஜ் டிக்கு பதில் அவரோட ஏஜ் என்னது 47 years old. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்மேட் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட் ஆப்ரேட்டர் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டேட்டான்னு கொடுத்துருக்கேன், சச்சின் டெண்டுல்கர்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து 35,000.44 ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து நான் டேட்டாவாக அசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தோம் பர்சன்டேஜ் எஃப், நம்ம எஸ்லாம் கொடுத்தோம்னா அது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். நான் ஒரு எஃப்எஸ் கொடுக்குறேன். அந்த எஃப்எஸ்க்குள்ள என்ன கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸில் ஹலோ பர்சன்டேஜ் எஸ் டாட் கொடுத்துட்டு யுவர் இன்கம் இஸ் கொடுத்துட்டு டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்துருக்கேன். நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கோம். பர்சன்டேஜ் எஸ் கொடுத்தா மீனிங் என்ன, ஸ்ட்ரிங். பர்சன்டேஜ் டி கொடுத்தா இன்டிஜர். பர்சன்டேஜ் எஃப் கொடுத்தா எனக்கு ஃப்ளோட். ஓகே, இப்போ இந்த கேஸில் பாருங்கள், எனக்கு 2 ஸ்ட்ரிங் இருக்குது, சச்சின் டெண்டுல்கர் ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தான். அந்த 35,000 ஃப்ளோட் வேல்யூ. ஸோ அதுக்காண்டி இந்த 2 ஸ்ட்ரிங் ஒரு ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரிண்ட்டில் வந்து நார்மலாக நம்ம வந்து ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னு ஒரு டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அப்போ எஃப்எஸ் கொடுத்தாச்சு, பர்சன்டேஜ் டி டேட்டான்னு கொடுத்தாச்சு. அப்போ அந்த எஃப்எஸில் வந்து என்ன வரும்னா, அது போய் ரீப்ளேஸ் ஆகும். ஹலோ பர்சன்டேஜ் எஸ் இந்த கம்ப்ளீட் லைன் வந்து அந்த எஃப்எஸ்க்கு போல ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ மீனிங்னா பிரிண்ட்டில் வந்து ஹலோ போட்டு பர்சன்டேஜஸ் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகும். பர்சன்டேஜ் டேட்டான்னு கொடுத்துருக்கோமா, அப்போ பர்சன்டேஜ் டேட்டாவுக்கு போல் என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டப்பிள்ஸ் வரும், சச்சின் டெண்டுல்கர் 35,000. அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள், ஹலோ பர்சன்டேஜ் எஸ் இருக்கா சச்சின், அடுத்த பர்சன்டேஜ் வந்து டெண்டுல்கர், ஹலோ சச்சின் டெண்டுல்கர் டாட் யுவர் இன்கம் இஸ்ன்னு டாலர் போட்டிருக்கு. அந்த பர்சன்டேஜ் எஃப்க்கு போல இருந்தது நம்ம 35,000.4400 ஆர் டெசிபிள் பாயிண்ட் டிஸ்பிளே பண்ணிவிட்டு காமிக்குது. ஓகே, இது இப்படி நம்ம பண்ணலாம். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங் கொடுத்தும் பார்த்துக்கலாம். இல்லைனா அது ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிள் வச்சு நீங்கள் ஃபார்மேட் பண்ணால் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஃபார்மேட் ஆப்ரேட்டர்னா பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுறது. பர்சன்டேஜ் டி கொடுத்தா இன்டிஜர், எஸ் கொடுத்தா ஸ்ட்ரிங், எஃப் கொடுத்தா ஃப்ளோட். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆர்குமெண்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரீடு ரைட் எல்லாம் பார்த்துட்டோம். இது ஒரு இன்னொரு அடிஷ்னல் இன்புட் வச்சுக்கோங்களேன். என்னென்னா நார்மலாக வந்து ரைட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரிங் இன்புட் தான் நம்ம கொடுக்கணும்.
ஓகே, வேறு தான் இன்புட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்களேன். ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன், டிக்குள்ளே பைத்தான் ஃபைல்ஸ்குள்ளே s1.txt கொடுத்துட்டேன். அதை வந்து நான் என்னது ஏ மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஏ மோடுனா அப் அண்ட் மோட்னா மீனிங் என்னது, ஏற்கனவே இருக்கிற ஃபைல் கண்டென்ட் அப்படியே இருக்கும், கடைசியில் போய் நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து ஆட் பண்ணுறது. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஏ = 100 கொடுக்குறேன், ஃபைல் டாட் ரைட் கொடுக்குறேன், அந்த ரைட் வந்து ஏன்னு கொடுக்குறேன், ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஏ = 100 கொடுக்கும்போது என்னென்னா, ஏ = 100 இன்டிஜர் டேட்டா டைப். நான் இதை ரன் பண்ணும்போது என்ன பாருங்கள், எரர் வருதா. ஸோ டைப் எரரில் வந்து ரைட் ஆர்குமெண்ட் மஸ்ட் பி எ ஸ்ட்ரிங் நாட் இன்டிஜர். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும்போது இன்டிஜராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபைல் ஓப்பனில் கொடுத்தாச்சு, s1.txt ஃபைல் நேம் கொடுத்தாச்சு, ஏ கொடுத்தாச்சு, ஏ = 100 கொடுத்தாச்சு. நான் ஃபைலில் வந்து ஃபஸ்ட் நான் அந்த s1.txt என்ன கண்டென்ட் இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஹலோ வேர்ல்டு பைத்தான் ப்ரோக்ராமர் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் இருக்குது. அந்த கர்சர் வந்து கடைசியாக பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்கா, கர்சர் அங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் ஃபைல் டாட் ரைட் பேக்ஸ்லாஸ் என்ன கொடுத்தேன், பேக்ஸ்லாஸ் என்னன்னு கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். நம்ம இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கோ, நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம் பேக்ஸ்லாஸ் என் கொடுக்கூடாதுன்னு சொல்லி, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேக்ஸ்லாஸ் என் கொடுத்தா நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இப்போ நான் ஃபைல் டாட் ரைட் ஆஃப் கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன் கொடுக்காம str ஆஃப் ஏன் கொடுக்குறேன். இப்போ str ஆஃப் ஏன்னா ஸ்ட்ரிங்காக மாற்றிடு அப்படிங்கணும். அப்போ இந்த 100ங்கிறது ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு போய் ரைட் பண்ண அப்படின்னா அப்புறம் நெக்ஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ அவரோட அவுட்புட்ஸ் பாருங்கள், ஹலோ வேர்ல்டு பைத்தான் ப்ரோக்ராமர் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட். அங்கே வந்து நியூ லைன் கொடுத்தோமா நெக்ஸ்ட் லைன் போயாச்சு. ஃபைல் டாட் ரைட் ஆஃப் str ஆஃப் என்னது அந்த 100 போய் அங்கே ரைட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அந்த ரைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். நம்ம ஒரு இன்டிஜர் டேட்டாலாம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா எரர் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், str ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த கமாண்ட் நான் பார்த்தேன், ஸோ அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ரீடிங் எ ஸ்பெசிஃபிக் லைன் ஃப்ரம் எ ஃபைல். எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ஃபைல் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அதில் வந்து 10 லைன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைனை மட்டும் ரீட் பண்ணணும். அப்போ நம்ம ஆல்ரெடி ரீட் லைன் கொடுத்தா 1 by 1 எல்லா லைனும் ரீட் ஆகும். ரீட் லைன்ஸ் கொடுத்தா எல்லா லைன்ஸுமே ரீட் ஆகும். எனக்கு ஸ்பெசிஃபிக் லைன் ரீட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு ஒரு மாடியூல் இருக்குது, அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணால் போதும். இம்போர்ட் லைன் கேட்ச் மாடியூல். லைன் கேட்ச்னால் லைனை போய் கேட்ச் பண்ணிவிட்டு வர்ற மாடியூல்னு சொல்லி அதை ஃபஸ்ட் நான் இம்போர்ட் லைன் கேட்ச் கொடுத்துரும். அப்போ டிஃபைன் த நேம் ஆஃப் த ஃபைல் டு ரீட் ஃப்ரம். எந்த ஃபைல் நம்ம ரீட் பண்ண போகிறோம், நான் சேம் ஃபைல் நேம் தான் கொடுத்துருக்கேன். பைத்தான் ஃபைல்ஸில் s1.txt நம்ம பார்த்து அதே கண்டென்ட் ஃபைல் தான் கொடுக்குறோம். டிஃபைன் லைன் நம்பர், எந்த லைன் நம்பர் ரீட் பண்ண போகிறீங்க. அப்போ நான் லைன் நம்பர் = L நம்பர் = 2ன்னு கொடுத்துருக்கேன். ரிட்ரீவ் லைன், இப்போ நம்ம வந்து லைனை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது லைனுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். லைன்ஸ் = லைன் கேட்ச் டாட் கெட் லைன். லைன் கேட்ச்னா அந்த மாடலில் போய் கெட் லைனுங்கிற கொடுக்குறீங்க. ஃபைல் நேம் வந்து s1.txt ஃபைலில் லைன் நம்பர் 2 அந்த செகண்ட் லைனை போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்படிங்கிறோம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற லைனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். என்ன பிரிண்ட் பண்ணுறீங்க, லைன் ஆஃப் % ஆஃப் இங்கே ஃபார்மேட்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுற பாருங்க, லைன் ஆஃப் % ஆஃப் ஐன்னு கொடுத்துருங்க. அப்போ நமக்கு இன்டிஜருக்கு வந்து டியும் கொடுக்கலாம், ஐயும் கொடுக்கலாம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. % ஆஃப் ஐயும் கொடுத்தாச்சுன்னா அங்கேருந்து % லைன் நம்பர் இருக்கா, அப்போ வந்து லைன் ஆஃப் செகண்ட் நம்பர் ஆஃப் அந்த ஃபைல் நேம் என்னது, அந்த ஃபைல் நேமில். இப்போ எனக்கு வந்து செகண்ட் நம்பர் லைன் 2 ஆஃப் s1.txt அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்புறம் அந்த பிரிண்டில் வந்து லைனை போய் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள், எனக்கு ஆக்சுவலாக s1.txt இந்த லைன்ஸ் தான் இருக்குது. இதில் செகண்ட் லைன் என்ன இருக்குது, ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் லைன் 2 ஆஃப் அந்த ஃபைல் நேம் d:/Python ஃபைல்ஸில் s1.txt அந்த லைன் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் லைன் வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது ஒரு ஸ்பெசிஃபிக் லைனை மட்டும் நம்ம ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பை யூஸிங் லைன் கேட்ச் மாடியூல். லைன் கேட்ச் மாடியூலில் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், கெட் லைனுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வித் ஸ்டேட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் நம்ம ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக ஓப்பன் பண்ணுவீங்க, ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுப்போம். இப்போ வித்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த யூசர் கேன் ஆல்சோ ஒர்க் வித் த ஃபைல் ஆப்ஜெக்ட் யூஸிங் த வித் ஸ்டேட்மெண்ட். வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். வித் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம், ரீட் ஆர் ரைட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் வித் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னென்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன் பண்ணால் போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் வித் ஸ்டேட்மெண்ட். அப்போ வித் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், சின்டாக்ஸ் பாருங்கள். வித் ஓப்பன் கொடுக்கணும், வித் ஓப்பன் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து ஆஸ் ஃபைல். அந்த ஆஸ் ஃபைலுங்கிறது ஃபைல் ஆப்ஜெக்ட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா, வித் ஓப்பன் ஃபைல் நேம் ஆஸ் ஃபைலுங்கிறது அந்த ஃபைலுங்கிறது நமக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதுக்கு கீழே நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ கோலன் கொடுத்து அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், வித் ஓப்பன் சேம் s1.txt ரீட் ஒன்லியில் ஓப்பன் பண்ணுறேன், ஆஸ் எஃப்னு கொடுத்தாச்சு. ஓகே, எஸ். அப்போ எனக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து எஃப் தான். அப்போ நெக்ஸ்ட் b f.readன்னு சொல்கிறேன். b f.read ஆட்டோமேட்டிக்காக தான் உங்களுக்கு டேட்டாஸில் ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணுறோம், பிஏ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அவுட்புட் பாருங்கள், ஹலோ வேர்ல்டு பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் 100. அங்கே உள்ள கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே ரீட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. இது வந்து வித் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட். வித் ஸ்டேட்மெண்ட்டோட மெயின் பர்பஸ் என்ன வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை, அதே பை டிஃபால்ட்டாக க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபைல் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது.
அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோம் ஒரு மோடில் ஓப்பன் பண்ணுறோம் அது எந்த ஃபைல் நேமை யூஸ் பண்ணுறோம் அப்போ ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட்டில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஓகே அந்த ஆட்ரிபியூட்ஸை பற்றி படிக்கிறோம் மெயினாக ஒரு 3 சொல்கிறேன் பாருங்கள் ஃபைல் டாட் நேம் கொடுக்குறேன் அப்போ ஃபைல் டாட் நேம்னா உங்கள் ஃபைல் நேம் என்னன்னு செக் பண்ணலாம் ஓகே ஃபைல் டாட் மோடுனானது அந்த ஃபைலோட மோடு என்ன மோடில் இருக்குது ரீடு மோடா ரைட் மோடா அப்பன் மோடா டெக்ஸ்ட் ஃபைலாக இதை செக் பண்ணிக்கலாம் ஃபைல் டாட் க்ளோஸ்னு கொடுக்கணும் க்ளோஸ்னு இப்போ நீங்கள் அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சா பண்ணலையா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் நீங்கள் வந்து ட்ரூவாக வந்துச்சுன்னா ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து ஓப்பன் மோடில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹியர் லிஸ்ட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ரிலேட்டட் டு ஃபைல் ஆப்ஜெக்ட் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன் சேம் ஃபைல் தான் எடுத்துக்கிறேன் s1.txt ரீட் ஒன்லி மோட் தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் என்னன்னு பிரிண்ட் பண்ணுறேன் பிரிண்ட் ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஃபைல் டாட் நேம் கொடுத்தா போதும் என்னோட வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து நான் ஃபைல் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபைல் டாட் நேம் கொடுத்து அப்படின்னா அந்த ஃபுல் ஃபைல் நேம் வருதா பாருங்கள் d:// பைத்தான் ஃபைல்ஸில் s1.txt இது என்னோட ஃபைல் நேம் அப்புறம் ஃபைல் மோட் என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆர் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அவுட்புட் பாருங்கள் ஃபைல் மோடில் வந்து ஆர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஃபைல் க்ளோஸ்டான்னு பார்க்குறீங்க இப்போ எனக்கு ஃபைல் வந்து ஓப்பன் மோடில் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் டு ஃபைலை க்ளோஸ்டாக ட்ரூ வரும் இல்லைனா ஃபால்ஸ் வரும் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் க்ளோஸ் வந்து ஃபால்ஸ் வருது இப்போ நான் வந்து ரியலாக ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுத்துறேன் இப்போ ஃபைல் க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப நான் செக் பண்ணுறேன் ஃபைல் க்ளோஸ்டான்னு செக் பண்ணுறேன் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபைல் க்ளோஸ் வந்து ட்ரூ வரும் ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபார்மேட் ஆப்ரேட்டராக என்னென்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலில் ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிக் லைனை ரெட்ரைவ் பண்ண முடியுமா பண்ணலாம் அப்புறம் வித் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம் அப்புறம் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட்டில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ் என்ன நேமு மோடு அப்புறம் க்ளோஸ்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம் ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSchannel 786@gmail.com அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள் ஏதாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ